ஹலோ யுவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில மருத்துவ குறிப்புகள் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, பப்பாளி பழத்தோட மருத்துவ குணம் பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாத ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பப்பாளி பழம் அப்படின்றது வந்துட்டு நம்ம உடலுக்கு வந்துட்டு பல வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஓகே, பப்பாளி பழத்தை வந்துட்டு அன்றாடம், அதாவது நம்ம டெய்லியும் வந்துட்டு உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம், நம்ம டெய்லியும் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டே, அதாவது பப்பாளி பழத்தை ஒரு பார்ட்டாக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு மலைச்சிக்கல், தென் அது மட்டும் இல்லாமல் கண் நோய் இருக்கு இல்லையா, கண்களில் வந்துட்டு பலவிதமான நோய்கள் வரும், அந்த மாதிரியான பலவிதமான நோய்களையும் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். தென் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா வாய் துர்நாற்றம், தென் அது மட்டும் இல்லாமல் தொண்டை புண், அப்புறமா வந்துட்டு பல் பிரச்சனைகள்லாம் இருக்குது, தென் இதெல்லாம் வந்துட்டு சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகமாக எடுத்தோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை அதிகமாக கொடுக்கறது மூலமாக அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் அது மட்டும் இல்லாமல் ரெட் பிளட் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட எண்ணிக்கையும் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ பப்பாளியை வந்துட்டு நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டே வர்றது உங்கள் உடலுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு பப்பாளி பழத்தை சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்துட்டு பப்பாளி பழத்தில் அதிகமாக தானே இருக்குது, இது வந்துட்டு எடுத்துக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நினைப்போம். அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு பப்பாளி பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கெல்லாம் வந்துட்டு போகாமல் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு பப்பாளி பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பழத்தை வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு குட்டி விழா இலை அப்படின்றது வந்துட்டு நம்மள நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு இது வந்து அரைச்சி உடம்புல எல்லாம் தேய்ப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை வந்துட்டு சூரணம் மாதிரி பண்ணி அது கூட வந்துட்டு மிளகு சேர்த்து அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு வாயு ப்ராப்ளம்லாம் வந்துட்டு தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலை இருக்கு இல்லையா, கொழுந்து இலையை வந்துட்டு நல்லா அரைச்சி அதில் வந்துட்டு பசு மோர் வந்துட்டு கலக்கி டெய்லியும் காலையில் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சூரணத்தில் வந்துட்டு கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சளி, இரும்பல், தொண்டை எரிச்சல், தொண்டை வலி, அப்புறமா வந்துட்டு இந்த காய்ச்சல் சம்மந்தமானதெல்லாம் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக விரைவாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. தென் நம்ம உடலில் வந்துட்டு எங்கேயாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இலையை வந்துட்டு நல்லா அரைச்சி அந்த காயத்து மேலே போட்டோம் அப்படின்னா அந்த புண்ணு காயம்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்து ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. இந்த மாதிரி கீரை சந்தைகள், அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து கடைகளில் கூட இந்த வகையான இலைகள் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு, இந்த இலையோட சூரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி வந்துட்டு டாபிக் வைஸ் நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.